ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் அஸ்கின்ஸ். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மாரி செல்வராஜ் சாரோட வந்துட்டு அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு துயரமான ஒரு விஷயத்தையும் அண்ட் வாழ்க்கை நடந்த ஒரு சர்க்கிள் அந்த மேட்டரை வந்துட்டு ஒரு படமாக எடுத்து விட்டுருக்காரு. அதான் வந்துட்டு வாழை அப்படிங்கிற அந்த படத்தோட பேரு. மாரி செல்வராஜ் சார் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு கர்ணன், மாமன்னன் அண்ட் வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்ததுல வந்துட்டு இந்த வாழை அண்ட் நிறைய அந்த மாதிரி படங்கள்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ அந்த படம்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த பரியர் பெருமாள் கூட வந்துட்டு இட்ஸ் சூப்பர் ஆக்டிவ் ஒரு ஃபிலிம் ஆகும். ஸோ ஒரு கேஷ் ரிலிஜன் சம்பந்தமா வந்துட்டு அதை வந்துட்டு திணிக்காம ஓரளவுக்கு எந்த மாதிரி படம் எடுக்க முடியுமோ அதை சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட ஜியாகிரபி வந்துட்டு அவரோட விஷன்ல வந்துட்டு எந்த மாதிரி பண்ண முடியுமோ நம்ம ஒரு கத்திட்டு இருப்பான், அதுக்கு வந்துட்டு உள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். திடீர்னு ஒருத்தவங்க ஓடிட்டு இருப்பாங்க, அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கும். திடீர்னு ஒரு நாய் ஓடும், திடீர்னு ஒரு கழுதை ஓடும். ஸோ அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட ஒரு ஒரு விஷயத்தை வந்துட்டு உள்ள வச்சுதான் இந்த ஒரு படத்தை வந்துட்டு ஒரு மாடுலேஷன் எடுப்பாரு அவரு. அப்படி இந்த படத்தை நான் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை வந்து நான் வந்து ஷேர் பண்ண விரும்புறேன். அண்ட் இந்த படத்தோட ரிவ்யூ தான் நான் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிக்கணும் அப்படின்னா வந்துட்டு பிடிக்கும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா நீங்க லைக் பண்ணுங்க. அண்ட் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்துட்டு அப்கோர்ஸ் தப்பா எதுவும் சொல்லல, ஒரு சேனல் சார்பாக ஒரு ப்ரொமோஷன் மாதிரி லைக் நான் விட்டு போட்டுட்டு இருக்கேன். ஸோ தப்பா நினைக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்ட் லைக் பண்ணிருக்கேன். புதுசா வந்திருக்கேன் தம்பி, தங்கை, அண்ணா, தம்பி எல்லாருமே வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி உங்களை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாமே. இது உங்கள் மாஸ்டர். இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இது என்ன இப்படி போயிட்டு இருக்கு, இது ஏன்டா இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 விஷயமா இருந்துச்சு. அப்படியே என்னன்னா ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கான், அப்படியே போயிட்டு இருக்கான், அப்படியே போய்கிட்டே இருக்கான். வாழத்தார் சுமக்கிறான் போய்கிட்டே இருக்கான். அவன் வேலை பார்த்துட்டு இருக்கான், பிழைக்கிறான், போறான் வரான், படிக்கிறான், போறான் வரான், டீச்சரை பிடிச்சிருக்குது. ஸோ ஒரு அன்பின் பேரா அது பிடிச்சிருக்கு, ஒரு அன்பின் பேரா பிடிச்சிருக்குது. போறான் வரான் இப்படியே ஒரு கணக்கா போயிட்டு இருக்கு. என்னன்னா இது அப்படிங்கிற பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு மைண்டான ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு ஒரு ஒரு கேரி ஆக ஆரம்பிச்சது. சரில முதல்ல கதவை திறக்க முடியாது இதுதான் அப்படி மாதிரி. ஸோ இதை விட கஷ்டங்கள் நிறைய பேரோட லைஃப்ல இருக்கலாம். பட் ஆனா வந்துட்டு அதை படமாக்கணும்ல. ஏன்னா நீங்க நினைப்பீங்க, இதெல்லாம் பார்த்து வந்துட்டு இருக்கீங்க, இதை விட எனக்கு என் வாழ்க்கை நிறைய கஷ்டம் இருக்குடா அப்படி நீங்க சொல்லுவீங்க. பட் வந்து வந்துட்டு ஒரு படமா நம்ம பார்க்கும்போது இவரோட வாழ்க்கையில இப்படி அனுபவிச்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரா அப்படின்னு நம்ம நினைக்கும்போது வந்து வேற லெவல் ஒரு வைப்பு தானே. அப்போ அந்த இடத்துல வந்துட்டு இவர் இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சு அதுவும் அந்த வாழத்தார வந்துட்டு அது எப்படி அந்த ஒரு இதை வந்துட்டு அப்படி ரெண்டு எண்ணம் அப்படியே வச்சுட்டு சுமந்துட்டு வரதே வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அதை அப்படி வந்துட்டு சுமந்து வந்து ஒரு லாரில ஏத்தி அது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டு ஏத்துன்னு அது வந்து அந்த இந்த வயல்ல எல்லாம் இது பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ நான் எல்லாம் சின்ன வந்து எங்க வீட்டுல வந்துட்டு வயல்லாம் இருந்துருக்குது. அங்க நான் போகும்போது வந்துட்டு கொஞ்சம் கால் இடம்னால வந்துட்டு கீழே விழுந்துருவோம். ஸோ அப்படிதான் அந்த ஒரு இடமே இருக்கும். அந்த வயல் வரப்புல எல்லாம் வந்து தண்ணி இருக்கும், தண்ணீரை நடந்து வந்து ஸோ அதுல இருந்து ஒரு படி மாதிரிலாம் போட்டிருப்பாங்க. அந்த படிக்கு மேல ஏறி அதுக்கு மேல கொண்டு வந்து அதுவே ரொம்ப கஷ்டம். ஸோ இதுக்கு வந்து நான் ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு எங்க பாட்டி தாத்தா வந்துட்டு இது வந்து 2 பேரா தூக்கிட்டு வருவாங்க. ஒருத்தவங்க ஒன்னா அப்படி ரெண்டு பேரா தூக்கிட்டு வருவாங்க ஒரு இதை. ஆனா ஒரு சின்ன பையனோட தலையில வந்துட்டு 2 வாழத்தார் இப்பவும் நடக்குது, இப்பவும் பண்ணிட்டு இருக்காங்க. அது தப்பான விஷயம் சொல்லல. பட் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதான் மீன் பண்ணிருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கை நடந்த அந்த சின்ன விஷயத்த வந்துட்டு அவர் பெரிய விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. திறக்க முடியாது எங்கேயாவது போய் சாவு போ. இந்த பத்திர கதை என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன பையனோட வாழ்க்கையில வந்துட்டு அவன் ஒண்ணும் பண்ணணும்னு நினைக்கிறான், அவன் ஒரு விஷயத்துக்கு போகணும்னு நினைக்கிறான். ஆனா அவன் வந்து அந்த கஷ்டத்துல தான் குடும்பத்துக்காக வந்துட்டு வாழத்தார் சம்மந்துக்கிட்டே படிக்கவும் செய்யறான், அப்படியே போய்கிட்டே இருக்கோட லைஃப். அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு அடுத்து வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த இடத்துல இருந்து கதை வந்துட்டு என்னடா இது அப்படி மாதிரி. நீங்க வந்து இந்த டான் படம், சிவார்த்தன் நடிச்ச டான் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ டான் படத்தை வந்துட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கும், லவ் கதை அப்படியே போய்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு லாஸ்ட் மைண்ட் பாயிண்ட்ல வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும் பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான். என்ன இங்க அம்மா இறந்துருவாங்களா அப்படின்னா படத்தை பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயத்த வந்துட்டு உள்ள வச்சு சமயம் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது வந்துட்டு நான் ஒரு இடத்துல நல்லா ஜாலியா கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்கேன்னா ஒரு இடத்துக்கு மேல வந்துட்டு நான்
அப்படியே அந்த சிரிப்பு கம்மியாகி நான் அழுதுகிட்டு இருக்கேன். நான் இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு இம்பாக்டா இருந்துச்சு. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு எனக்கெல்லாம் நான் தோணி இருக்கு. நீங்க வந்துட்டு நான் இப்ப இந்த படத்தை பார்த்ததால இதை சொல்லிட்டு இருக்க தம்பி, நீங்க வந்து யூடியூப்காக சொல்லிட்டு இருக்க தம்பி நினைக்கலாம். இது என் மனசுல நான் சொல்றேன். என்ன அப்படின்னா வந்துட்டு நான் சின்ன வயசுல ஒரு இப்ப கூட ஜஸ்ட் ஏதோ வந்துட்டு எப்போனா ஒரு 12th முடிச்ச டைம்ல இருந்து நான் வந்துட்டு என்ன 2017 நினைக்கிறேன், 17-18. ஸோ அந்த டைம் வந்துட்டு எங்கேயாச்சும் வேலைக்கு போகணும். 12th முடிச்சோடனே ஓகே காலேஜுக்கு போகணும். அந்த டைம் பீரியட் இருக்கும்போது வந்துட்டு இடையில கேப் இருக்குது, எங்கேயாச்சும் போகணும். எங்க வீட்டில் வந்துட்டு ஒன்றும் சொல்லலை, போவானா ஒன்றும் சொல்லலை. பட் ஆனால் வந்துட்டு போகணும் அப்படின்னு ஒரு இதாக இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் லைஃப் வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வேலை கிடைக்கல. எங்கேயாச்சும் போய் தான் அவனை தண்டத்துக்கு உட்கார்ந்து கூடாது. அப்படி ஒரு ஒரு பிரச்சனை வந்துட்டு வீட்டில் கிளம்பு தெரியுமா, அந்த பிரச்சனை எங்கள் வீட்லயும் கிளம்பிச்சு. அந்த பிரச்சனை கிளம்பி நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா வந்துட்டு கொத்தனார், இந்த சித்தாள் வேலை அந்த மாதிரி. ஸோ அதுக்கு போய் எனக்கு வந்து என்னன்னு தெரியல, எனக்கு முடியலை. இந்த 50 கிலோ அந்த சிமெண்ட் மூட்டையை போய் தள்ள வச்சுட்டு நான் வந்துட்டு மேலே படி ஸ்டெப்ஸ் ஏறுறேன். ஒரு 4 மாடி இருக்கும், ஏறுறேன். என்னால் முடியல. அந்த வேலையை விட்டுட்டு சரி ஓகே வேற ஏதாவது போலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் வந்துட்டு இந்த செங்கல் சுடைய பண்ணேன். அதுவும் கஷ்டம் தான், அது சும்மா எல்லாம் கிடையாது, அதுவும் ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த வேலையில போயிட்டு அதுல வண்டி இந்த 40-50 கல் எடுத்து வைப்பாங்க, அதை வந்துட்டு உருட்டிக்கிட்டு கொண்டு போயிட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓடணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்துட்டு நான் நினைச்சிருக்கேன். நான் இதே சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு நான் என்னோட லைஃப் நடந்ததை ஒரு ஷார்ட் ஃபிலிமா எடுக்க நினைச்சிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இதை இப்போ எடுக்கலாமா வேணாமா அப்படி மாதிரி. ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நம்ம படத்துல ஒரு கஷ்டமே இல்லடா அப்படி மாதிரி தோணுது. இப்போ நான் நல்லா இருக்கேன், ஏதோ இப்படி இருக்கேன் பார்க்க நல்லா இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு நம்ம எங்க ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்துட்டு அந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம பட்டால ஒரு கஷ்டம் இல்லப்பா, நம்ம எல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். நமக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு கஷ்டம் எல்லாம் படலாம் நம்ம. ஆனா அங்க இருக்கிற இதை பார்க்கும்போது வந்துட்டு முடியாதா ஐயோ. ஆனா இதை விட நீங்க பார்த்துட்டு இருக்கிற வியூவர்ஸ், இதை விட வந்துட்டு உங்க லைஃப்ல வந்துட்டு ஏதாவது கஷ்டம் இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி சினிமா இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா வந்துட்டு இப்பவே உங்க கையில ஒரு போன் இருக்கு, ஸ்டார்ட் பண்ணுங்க. பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணுங்க, ஃபுல் டைமா ஸ்டார்ட் பண்ணி உங்க வருமானத்தை இழந்து உங்க கஷ்டத்தை இதாக்கி உங்க வீட்டை வந்துட்டு வீட்டுல இருந்து பிரச்சனை ஆகி. ஸோ பார்ட் டைமா பண்ணுங்க. அண்ட் எப்போ உங்களுக்கு பிக்கப் ஆகுது அப்போ வந்துட்டு நீங்க வேற லெவலில் போயிடுவீங்க. ஸோ நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்துட்டு இப்போ யார் வேணா என்ன நினைச்சாலும் யூடியூப் ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ அதுக்காக சொல்றேன். அண்ட் எனக்கு இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் வந்துட்டு ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அந்த ஒரு பையன் கத்திக்கிட்டு இருப்பான், மா மா அப்படின்னு கத்திட்டு இருப்பான். ஏன் கத்துறான்னு நமக்கு தெரியாது, ஆனா ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் தோணும் ஏன்னா ஒரு லைன் நல்லா போயிட்டு இருக்கும். அது ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் வருங்க, அது உண்மை சொல்றேன், ப்ரெடிக்ஷன் மாதிரி தான் வரும். ஒரு லைன் நல்லா போயிட்டு இருக்கும், திடீர்னு பார்த்தா பிரச்சனை என்ன சொல்றது தெரியல. ஆனா வந்துட்டு இந்த படம் வந்து உண்மையிலே எனக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிச்சுங்க. அண்ட் வந்துட்டு இன்னொரு விஷயம், ஸோ அது நான் வந்துட்டு ஒரு இதுல போடுறேன், அதை பாருங்க. அண்ட் 2 விஷயம் எனக்கு வந்து கொஞ்சம் இம்பாக்டை கிரியேட் பண்ணிருக்குது. ஏன்னா நான் நினைச்சிட்டு இருந்திருக்கிறேன் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும், எனக்கு ஒரு போக எல்லாம் பண்ணலாமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்திருக்கேன். பட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உணர்த்தினது வந்துட்டு ஒரு சின்ன தம்பியோட ஒரு ஷார்ட் ஃபிலிம். அண்ட் வந்துட்டு இப்போ சாரி அவன் அண்ணனா தம்பியா தெரியல எனக்கு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு இந்த மார்ஷல் சாரோட வாழ்க்கை வரலாறு. ஸோ உண்மையிலே வேற லெவலுங்க. நான் கடைசியில இது இன்கம்ப்ளீட்டட் லவ்னு சொல்லுவாங்க தெரியுமா. நீங்க இந்த மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வந்துட்டு அந்த ஸ்பைடர்மேனோட லவ்வா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்காவோட லவ்வா இருக்கட்டும், ஆர்டிஜேவோட வந்துட்டு அந்த சின்ன பாப்பாவோட லவ்வா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு அதர் சைட்ல வந்துட்டு தியானஸோட பொண்ணா இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு லவ்னா வந்துட்டு எதை வேணா லவ்னு எடுத்துக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஒரு லவ் பாண்டிங் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா இருக்கும் பாத்தீங்களா. ஒய் மார்வல் அப்படின்னு கேட்குற மாதிரி வந்துட்டு எல்லாருமே ஒய்ன்னு கேட்டுட்டு இருப்பாங்க, ஏன் இப்படி பண்றீங்க மார்வல் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் வந்துட்டு இங்க இந்த ஒரு மார்ஷல் சாரோட படத்துல வந்துட்டு ஏன் சார் ஏன் அப்படின்னு கேட்கலாம் தோணுது. பரியர் பெருமாளை நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கர்ணன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்லா பாருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு இன்கம்ப்ளீட்டா இருக்கும், ஒரு லவ் இன்கம்ப்ளீட்டா இருக்கும், நல்லா பாருங்க. அண்ட் வந்துட்டு மாமன்னன்ல பாத்தீங்கன்னாலே வந்துட்டு அதே மாதிரிதான். அண்ட் லாஸ்டா வந்துட்டு இதுல இந்த வாழை படத்தோட பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு லவ் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அது வந்துட்டு அம்மா லவ்வா இருக்கலாம், அப்பாவோட லவ்வா இருக்கலாம், பிரதர்
பாண்டிங்கா இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். நான் எனக்கு ஒண்ணு தோணும். ஸோ அந்த விஷயம் வந்துட்டு இல்லப்பா எனக்கு ஒண்ணு தெரியல, நீயே ஒரு வீடியோ போடுப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா வந்துட்டு நான் இந்த மார்ச்சுலர் சாரோட இதுல வந்துட்டு என்னெல்லாம் இந்த மாதிரி லவ் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ அதை கண்டிப்பா சொல்றேன். இதுல வந்து நான் சொல்லலை. ஸோ நீங்களே கண்டுபிடிச்சு கமெண்ட்ல சொன்னீங்கன்னா ஓகே, இல்ல நானே சொல்றேன் உங்களுக்கு. ஓகே. அண்ட் இந்த மாதிரி வந்துட்டு இன்கம்ப்ளீட் இருக்கும், ஏன் சார் இப்படி அப்படி மாதிரி நான் வந்துட்டு ஒரு கேள்வி கேட்க தோணுது. ஸோ என் கண்டிப்பா அந்த படம் பார்த்து நான் வந்துட்டு ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு டைம்ல வைபா இருக்கு, ஒரு விதமா யோசிச்சு பார்த்தா அழுகையா வருது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் வந்துட்டு யாராவது இந்த படம் வந்து நல்லா இல்லை ரே போவாதுடா மொக்கையா இருக்கடா அப்படின்னு நினைச்சு சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு அப்பெல்லாம் கேட்காதீங்க. 90s அவங்களோட அந்த படம் இருக்குல்ல, 90s ஒரு ஒரு இதை வந்து சூப்பரா காமிச்சிருக்காங்க. எப்படின்னா வந்துட்டு நம்ம ஒரு அந்த அரடோஸ், நானும் வந்துட்டு அதை போட்டு நான் ஸ்கூல் போயிருக்கேங்க. இந்த காக்கி அரடோஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதை போட்டுக்கிட்டு ஒயிட் ஷர்ட் போட்டுக்கிட்டு நானும் என் ஸ்கூலுக்கு போயிருக்கேன். அந்த டைம்ல வந்துட்டு ஒரு சும்மா ஒரு பேக் மாதிரி தூக்கி நானும் ஓடி இருக்கிறேன். சாப்பாடு கேட்டுருக்காங்க, அதே தூக்கி நான் ஓடி இருக்கிறேன். அண்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு தரணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் அங்கிருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்கிறேன். முட்டைக்காக சண்டை போட்டிருக்கிறோம். அண்ட் அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த ஃபேண்ட் கிழிஞ்சிருக்கோம், இந்த டவுசர் மாதிரி அரடவுசர் மாதிரி இருக்கும். ஸோ அது கிழிஞ்சிருக்கும். இப்பெல்லாம் வந்து ஷார்ட்ஸ் தான் அழகாக அதான். ஸோ அது கிழிஞ்சிருக்கும். அண்ட் சட்டை கிழிஞ்சிருக்கும், பேக் கிழிஞ்சு தொங்கும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் வந்துட்டு இந்த படத்துல நான் அதை பார்க்கும்போது வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் வந்துட்டு கணக்குவாதி செத்துறணும் எங்க சார் ஒருத்தர் நான் பேர் சொல்ல. ஸோ ஐயோ அவர் நாளை செத்துறணும், ஐயோ நாளை அவர் செத்துறணும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு ப்ரே பண்ண, நான் ஒரு கிறிஸ்டியன். ஸோ நான் வந்துட்டு ப்ரே பண்ண நாட்கள் எல்லாம் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஹிந்து. ஸோ அவன்கிட்ட போயிட்டு அங்கேயும் போயிட்டு அங்கே திருநீர்லாம் போட்டு எப்படியாச்சும் செத்துறோம்டா, அப்படியே அவன் செத்துறணும்டா, நாளைக்கு வந்துக்கூடாதா அப்பெல்லாம் வந்துட்டு அழுத காலங்கள்லாம் இருக்குது. பட் ஆனா வந்துட்டு அவரு 5th வந்துட்டு அவர் போனாரு, 5th or 4th நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்துட்டு அவர் ஏதோ டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போயிட்டாரு. ஸோ அப்போ வந்து அவர் திரும்பி பார்த்துட்டு அழுது போகும்போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இருக்குங்க. ஸோ அதே இதெல்லாம் வந்து இந்த இதுல இருக்கு. நீங்க ஒரு 90s கிட்ஸா இருந்தாலும் சரி, 2K கிட்ஸா இருந்தாலும் சரி, 2000 பா 1 2 கிடையாது 2000. ஸோ அதுல இருக்கிறவங்க சரி இந்த படத்தை கண்டிப்பா பாருங்க. உங்களுக்கு இருக்கிற நிறைய விஷயங்கள் எதுவும் சொல்லியிருக்காங்க. கொட்டுக்காளி படத்துல வந்து நீங்க வந்துட்டு நாய் கத்துறது, கோழி கூவதெல்லாம் ஃபீல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சொல்றீங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதே மாதிரி தான் ரெக்கமெண்ட் பண்றேன். வித்தியாசமா சூப்பரா இருக்கு, செம்ம கதைங்க. நானும் வந்து கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ 5/5 எவ்வளவு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு 5/4.5 கொடுப்பேன். மீதி உள்ள 5 ஏன் அப்படின்னா வந்துட்டு கொடுக்கல அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து லைட்டா எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியாம போயிட்டு இருக்கும், திடீர்னு போயிடும், ஏன் தெரியாது. ஸோ அது வந்துட்டு கதை போக போதும் புரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லேயே புரிய வச்சுக்க நல்லா இருந்து தோணுச்சு. ஸோ அதனால 4.5 கொடுத்துருக்கேன். அப்போ மறக்காம செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா போய் உங்க பக்கத்துல இருக்க தேட்டர்ல விசிட் பண்ணி பாருங்க guys. அண்ட் வந்துட்டு இது மாதிரி படம் சப்போர்ட் பண்ணுங்க. So that's all guys, and this is Master As Kid. So next video சந்திக்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது Master As Kid. மீண்டும் சந்திக்கும் வரை bye.